Hi, I'm Tunya. Now meet the Seeker. ஜாவாஸ்கிரிப்டில் பெருக்கல், கூட்டல், கழித்தல் வாய்ப்பாடுகளை புரோகிராம் செய்வது எப்படி? வாங்க பார்க்கலாம். டூனியா சொன்ன மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பெருக்கல் வாய்ப்பாட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, அதாவது எனக்கு நான் சின்ன வயசில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா எங்கள் அம்மா அப்பா இருந்துட்டு பையன் நல்லா படிக்கிறானான்னு சொல்லிட்டு சீனியர்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி மீடியாவெல்லாம் இல்லை, செல்ஃபோனு டிவி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ நம்மளை மாதிரி சில்வண்டுக்கு மாட்டிட்டாங்கன்னா சீனியர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். பிடிச்சிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. அப்போ அவங்க வந்து ஈஸி வேலிடேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி பையனா இப்போ கேட்டு சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உனக்கு பெருக்கல் வாய்ப்பாடு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஓடும், சரி அண்ணா வந்து 1ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு 10ஆம் வாய்ப்பாடு கேட்டான்னா நம்ம சொல்லி நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு. நம்ம அண்ணனுங்கள்லாம் நம்மளுக்கு மேலே இருப்பானுங்க. அவன் 9ஆம் வாய்ப்பாடு 7ஆம் வாய்ப்பாடு இப்படி கேட்டு நம்மளை மாட்ட விடுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங், பட் ஈஸியாக வேலிடேஷன் பண்ணலாம் ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறத. பட் அது வேலிடேஷனுக்கு உட்படாது. அப்போ சரி, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாட்டை இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம போடுவோம். இந்த 3 லைன், அதாவது கர்லி ப்ராக்கெட்டை விட்டுட்டு பார்த்தோம்னா, ஸ்கிரிப்டுங்கிற 2 டேக்கை விட்டுட்டு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராமிங் மொத்தமே 3 லைன் தான். இந்த 3 லைன் செய்கிற அந்த மேஜிக், அதாவது அற்புதத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன, எல்லோரும் ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன, கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, இத்தனையும் இந்த 3 லைனில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட முடியும். இது உங்களுடைய ப்ரோக்ராமிங் நாலேஜையும் கம்ப்யூட்டர் பக்கம் ஈர்க்கறதுக்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. வாங்க அந்த அற்புதம் புரிகிற அந்த 3 லைனை பார்க்க போகலாம். கமான். கம்ப்யூட்டர் மொழிகளில் கிட்டத்தட்ட 700 மொழிகளுக்கு மேலே இருக்குது. 700 மொழிகளையும் எல்லோரும் கற்றுக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. இது உலகத்தில் இருக்கிற நம்ம பேசுகிற மொழி மாதிரி தான். ஏன் இந்த ஜாவாஸ்கிரிப்டை நம்ம சூஸ் பண்ணுறோம்? கற்றுக்கிறதுக்கு ஈஸி, அடிஷனலாக எந்த டூலும் வேண்டியதில்லை, ப்ரௌசர் இருந்தால் போதுமானது. எல்லா ப்ரௌசருமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சப்போர்ட்டட். பாரதியாரோட ஒரு வரியை நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம், ஒரு பாடலை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் அப்படின்னு அவர் அழகாக சொல்லியிருப்பார். அவருக்கு ஏகப்பட்ட மொழி தெரியும், கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட மொழிகள் தெரியும்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஏகப்பட்ட மொழிகள் இருந்தால் கூட எனக்கு கிட்டத்தட்ட 12-13 மொழிக்கு மேலே வந்து தெரியும், இன்னும் கூடுதலாகவே இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே கற்றுக்கிறதுக்கு ஈஸி அப்படின்னா, சொல்லப்போனால் இனிமையானது அப்படின்னு கூட சொல்லலாம், அது ஜாவாஸ்கிரிப்ட். ஒரு காலத்தில் ஜாவாஸ்கிரிப்டை வந்து பெருசாக கண்டுக்கிட மாட்டாங்க ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம். ஏன்னா C++, ஜாவா இப்படி தான் போவாங்க. ஜாவாஸ்கிரிப்டுங்கிறது ஃபஸ்ட்டு நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் கம்பெனி வந்து ப்ரௌசருக்குள்ளே கொண்டு வர்றாங்க. முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசருக்குள்ளே மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ நிறையா அப்ளிகேஷன்ஸ் அதை வச்சு எழுதலாம். ரியாக்ட் ஜேஎஸ் ஆண்ட்ராய்டு ஆப் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நோடு ஜேஎஸ் நம்ம சர்வர்லெஸ் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நோடு ஜேஎஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை வச்சு இப்போ மல்டிபிள் ப்ரோக்ராமிங் எழுதுகிற அளவுக்கு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஜாவாஸ்கிரிப்டு ஜாவாவும் நிறையா பேர்த்துக்கு ஒரு பிகினர்ஸுக்கு குழப்பம். அந்த குழப்பம் வேண்டாம். ஜாவாங்கிறது வந்து சன் மைக்ரோ சிஸ்டத்தால் உருவாக்கப்பட்டு இப்போ ஆரகிள் கம்பெனி வாங்கியிருக்கு. அது வந்து டெஸ்க்டாப்பு, வெப்பு அந்த மாதிரியான சிஸ்டத்தில் செய்யக்கூடிய எல்லா விதமான ப்ரோக்ராமிங்கும் வந்து அதில் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்டுங்கிறது
நெட்ஸ்கேப் நேவிகேட்டருங்கிற கம்பெனிக்காரங்க கண்டுபிடிச்சது. அதே ப்ரௌசரில் நெட்ஸ்கேப் நேவிகேட்டரில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. இது ப்ரௌசருக்குள்ளே தான் ரன் ஆகும். இப்போ வந்து ரியாக்ட் ஜேஎஸ் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஆப் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நோடு ஜேஎஸ் நம்ம சர்வர்லெஸ் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நோடு ஜேஎஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை வச்சு இப்போ மல்டிபிள் ப்ரோக்ராமிங் எழுதுகிற அளவுக்கு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ப்ரௌசரில். இப்போ நம்ம நேராக பெருக்கல் வாய்ப்பாட்டை பார்க்க போகலாம். ஜாவாஸ்கிரிப்ட் டேபிளில் பெருக்கல் வாய்ப்பாட்டை நம்ம போட்டு பார்க்குறக்கு யூஸ் பண்ணுற டூல் வந்து எடிட்டராக வந்து நோட்பேடை யூஸ் பண்ணுறோம். அவுட்புட் பார்க்குறக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் லைன் நம்ம எழுதுகிற நோட்பேடில் ஸ்கிரிப்ட் இது டேகு. ஸோ அந்த டேகை வந்து முடிச்சுக்கிறோம். ஸ்கிரிப்ட் ஹெச்டிஎம்எல்லில் வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகுக்குள்ளே இருக்கிற லைனுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டபிள். வார் அப்படின்னா வேரியபிள். அந்த வேரியபிள் நேம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேபிள்னு வச்சுக்கிறோம். ப்ராம்ப்ட் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ரௌசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி தரும். ஸோ என்டர் ஏ டேபிள் நம்பர். ஃபஸ்ட் லைன் இந்த ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகிற இப்போ அவுட்புட்டை பார்ப்போம். நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது நோட்பேடுங்கிறதுனால மறக்காமல் ஆல் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த டேபிள் டாட் ஹெச்டிஎம்எல் எக்ஸ்டென்ஷன் வந்து ஹெச்டிஎம்எல்னு நம்ம கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்துட்டேன். நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எடுத்தோடனே நம்மக்கிட்ட என்டர் ஏ டேபிள் அப்படிங்கிற அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன். என்டர். நத்திங், எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. ப்ரோக்ராமிங்கில் ஒரு வசதி என்னென்னா அப்படியே காப்பி பண்ணி கோடை போட்டுக்கலாம். Ctrl+C. அடுத்த லைனை நான் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். எது வரைக்கும்னு கேட்பாங்கள்ல. ஸோ லிமிட் என்டர் டேபிள் லிமிட். ஓகே, இப்போ 2 லைன் ஆகிடுச்சு. Ctrl+S கொடுத்துட்றேன். போய்ட்டு ரீலோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் என்டர் ஏ டேபிள் நம்பர் 5ன்னு கொடுக்குறேன். என்டர் டேபிள் லிமிட் 10ன்னு கொடுக்குறேன். நத்திங். ஸோ 2 லைனும் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட் லைன் என்டர் ஏ டேபிள் நம்பருங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. 2வது லைன் வந்து என்டர் டேபிள் லிமிட்டுங்கிற லைனை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ 3வது லைன் நம்ம எழுதுகிறோம். இது வந்து ஃபார் லூப்பில் எழுதுகிறோம். ஃபார் வேரியபிள் i = 1. ஏன்னா டேபிள் நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால. ஐங்கிறது வந்து அவங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஃபஸ்ட் டைம் எழுதும்போது நம்ம எப்படி டெலிஃபோனில் ஹலோ சொல்கிறோமோ அந்த மாதிரி இன்சிலைஸ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க போட்டதாக நம்ம படிக்கிறோம். ஸோ அதனால் ஒரு ஃபார் லூப்னு நம்ம ஒரு லூப்புன்னு வந்துட்டாவே ஃபஸ்ட்டு நம்ம ஐன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிடுறோம். அதனால் இங்கே கேள்வி யாரும் சந்தேகமாக கேட்க வேண்டாம். ஸோ ஒரு லூப்பை நம்ம போடும்போது ஐ வந்து இன்சிலைஸ். ஸோ i = 1, i <= லிமிட் எது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இந்த இடத்துல அந்த ஐ வந்து அந்த லிமிட் ரீச் ஆனோடனே ஸ்டாப் ஆகிடும் இந்த ஃபார் லூப்பு. i ++ இன்க்ரிமெண்ட்டு ஒன்றா கூட்டிகிட்டே வரும். 2 ப்ளஸ் போட்டுட்டா 1 இன்க்ரிமெண்ட்டு. ஸோ 1ல் ஸ்டார்ட் ஆகுது, லிமிட் வர வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகுது. அந்த லூப்புக்குள்ளே கர்லி ப்ராக்கெட், எப்போவுமே ஒரு லூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கர்லி ப்ராக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நம்ம எத்தனை லைன் எழுதுகிறோமோ அந்த லூப் வந்து கன்டினியூவாக அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ document.write இது அந்த டாக்குமெண்ட்டில், அதாவது HTML ப்ரௌசரில் ரைட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஐ, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரில் பெருக்களுக்கு ஏதாவது சிம்பிள் இருக்கா? ஸ்டார் இருக்கும், அது கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு தெரியும். மற்றபடிக்கு பெருக்களுக்குன்னு எந்த சிம்பிள் இல்லை, அதனால் எக்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்
டேபிள். அடுத்து ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஐ, இந்த இடத்துல தான் பெருக்குது, ஸ்டார் டேபிள். பிஆருங்கிறது வந்து நியூ லைன். அவ்வளோதான். மொத்தமே நம்ம பார்த்தோம்னா 1 2 3 4 லைனில் முடிஞ்சது. ஒரே லைனில் எழுதிடலாம். கர்லி பேக்கெட் போட்டு எழுதணுங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் போய் ரீலோட் பண்ணுறேன். 5ஆம் வாய்ப்பாடு தர்றேன், 10 வரைக்கும் தர்றேன். சிம்பிள். 515வது வாய்ப்பாடு கேட்போம். ரெஃப்ரெஷ். 515வது வாய்ப்பாடு ஒரு 1000 வரைக்கும். ஸோ வித்தின் செகண்டில் போட்டுரு. இது 1 லட்சம் வேணாலும் போட்டுரும். ஸோ கம்ப்யூட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸை அது நடத்தி முடிக்கும். நம்ம யாருக்கிட்டையாவது நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட 1ஆம் வாய்ப்பாடு கேட்டிங்கன்னா சிரிப்பாங்க. ஏன்னா இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு. 2ஆம் வாய்ப்பாடு கேட்டாலும் சிரிப்பாங்க. சரி, மேத்ஸ் எங்கே காம்ப்ளிகேட் ஆகிடுது அப்படின்னா, நீங்கள் 2க்கு இடையில கேட்டுருங்க. 1.33ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்கள் அப்படின்றங்க. பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. காரணம் என்னென்னா, மேத்ஸு சின்னதாக போக 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 காம்ப்ளிகேட்டடாக ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கேட்போம், 1.33ஆம் வாய்ப்பாட்டை ஒரு 20 வரைக்கும் சொல்லு அப்படின்னு. அதுக்கு எந்த சிரமம் இருக்காது. ஏன்னா இது கணக்குக்குன்னே பிறந்தது. 1.33 ஒரு 20 வரைக்கும். ஜஸ்ட் இப்படின்னு என்ட்ரு கொடுத்துன்னே வந்தாச்சு. ஸோ தட்ஸ் ஆல். இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். நீங்களும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக வருவீங்க. அதுக்கு இது ஒரு தூண்டுகோலாக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதைய கூட்டல் வாய்ப்பாடாகவும் கழித்தல் வாய்ப்பாடாகவும் போட்டு பாருங்கள். ஆப்ரேட்டரை மாற்றிட்டு சிம்பிளை மாற்றிட்டு போட்டு பாருங்கள். ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட்டில் போடுங்க என்ன பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதைய பார்ப்போம். பை.